எங்கதான் போனாலும் கடை தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. நான் போய்க்கிறேன்னு சொன்னாலும் கேட்காம நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு போனவா இவ்வளோ நேரம் ஆச்சு. என்னதான் பண்ணிட்டு இருக்கிறா? ஃபோனாச்சு பண்ணி பார்க்கலாமா? கீதக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? மலரே வா வா. என்னக்கா இந்நேரத்தில் உட்காந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஆமாம் மலரு, மதியானத்துக்கு காலையில் எல்லாம் சேர்த்து செஞ்சுட்டேன். சரி நைட்டு சாப்பிட்றதுக்கா சரி அதான் சரி ஒரு 4 மணி வாக்கு அடுப்பு பற்ற வைக்கலான்ட்டு இப்போ தான் பற்ற வச்சேன். கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. குழம்பெல்லாம் வச்சுட்டேன். சோறு தான் பவுட்டுக்கிற அடுப்பில். இதை இந்த கீரை உருவிட்டு கொஞ்சம் பொரியல் பண்ணி இதை அகிலா குட்டிக்கு கொடுக்கணும்ல. முருங்கீரை கொடுத்தா நல்லா இருக்குல்ல அவளுக்கு. அதை உருவிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்க வந்துட்டாங்களாக்கா காலேஜிலேருந்து? இன்னைக்கு பெரியவளுக்கு லீவு தானே, சின்னவ மட்டும் தானே போயிருக்கிறா. ஆமாம்மா அதான் அவங்க வந்துட்டாங்களா? பூமாரி சோனி தான் போயிருக்கிறாங்க. இந்த மாரிசனுக்கு கூட லீவு தான். அவன் வீட்டில் தான் இருந்தான். தோட்டத்துக்கு போக சொன்னேன். அவன் போயிட்டு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டான். வீட்டில் தான் இருப்பான். இன்னும் வரல மலரே. நீ எங்கே போயிட்டு வர? அவன் வீட்டில் இருக்கிறான்னு சொல்கிறேன். அப்போ நீ வீட்டில் இருந்து வரலையா? இல்லைக்கா நான் கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். அப்படியா? சரி உட்கார் ஏன் நின்றுட்டே இருக்கிறா? பிள்ளைங்க வர அதான் பையன் வீட்டில் இருக்கிறான்னு சொன்னீங்கள? ஆமாக்கா அவன் வீட்டில் தான் இருப்பான். அதான் சரி புள்ள வந்துட்டாலே என்னமான்ட்டு கேட்டேன். இந்த வர நேரம் தானே வந்துடுவாங்க. நீ என்ன இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர? அது இந்நேரத்துக்கு? ஆமாக்கா நான் பாருங்க 11 மணிக்கு போனது இந்நேரம் ஆகி போச்சுக்கா. ரொம்ப கூட்டம் இன்னைக்கு. அதான் பூமாரி பேர்லாம் கொஞ்சம் பணம் கட்டிட்டு இருந்தாளா, அது வாரம் கட்டுற டைம் ஆயிருச்சா. அது முன்னாடியே போக வேண்டியது போவே இல்லை. சரி அதான் இன்னைக்கு போய் கட்டிட்டு அப்படியே வந்தேன். ஓ அதுக்கு தான் போயிருந்தியா? சரி நானும் பாரு கட்டவே இல்லை. இனிமேல் தான் போகணும். இனி எங்கே கையில் இப்போ பணமும் இல்லை. போகட்டும் 4-5 நாள். அதுக்கப்புறம் தான் போய் கட்டிட்டு வரணும். ஆமாக்கா கையில் பணம் வச்சுட்டு இருந்தோம்னா செலவாகி போகுது. ஏதோ ஒன்று வாங்கி எதையாவது செலவு பண்ணிடுறோம். இப்படி எதாவது சேர்த்து வச்சாதாக்கா உண்டு. ஆமாம் மலரு கரெக்டாக தான் சொன்னேன். என்ன பண்ணுறது, என்னதான் சேர்த்து வச்சாலும் அதையும் எடுத்து ஒரு நாளைக்கு செலவு பண்ண தானே போகிறோம். ஏதோ ஒன்று அவசரத்துக்கு ஆகட்டும்னு சொல்லி தான் போட்டு வைக்கிறா. பார்க்கலாம் அது எதுக்கு உதவுதுன்னு என்னன்னு தெரியல. ஆமாக்கா என்னதான் வாங்க நம்ம கஷ்டப்பட்டு ₹1 ₹2 பார்த்து எடுத்து சேர்த்து வச்சாலும் அதுவும் செலவு தான் பண்ண போகிறேன். இல்லைன்னு சொல்லலை. என்ன பண்ணுறது, கையிலே வச்சுருக்க முடியல. எதையாவது ஒன்று இழுத்துட்டுறோம். சரி அதனால தான் அப்படி வச்சு கொஞ்சம் கடக்கட்டும் அப்படின்ட்டு போட்டு வைக்கிறது. நானே இதெல்லாம் போடுறது எங்கள் வீட்டுக்காரு கூட தெரியாது. தெரியாமல் தான் போட்டுட்டு இருக்கிறேன். தெரிஞ்சால் அந்த மனசு அது கூட விட மாட்டா இருக்கான். ஆமாம் மலர் நானுமே 2 பேரில் ஓட்டுட்டு இருக்கிறேன். ஒருத்தி பேரில் போடுறதா மாமனுக்கு தெரியும். இன்னொருத்தி பேரில் போட்டுட்டு இருக்கிறது தெரியாது. சரி அப்படி சொல்லிட்டுலாம் எடுக்கிறப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னத்தை பண்ணுறதுப்போ நீ சொல்கிற மாதிரி அது ஒரு நாளைக்கு எதோ இல்லாதப்ப எடுத்து செலவு பண்ணலாம். இப்போதைக்கு சொன்னால் இப்போ எடுக்க முடியுமா? அதில் தான் கை வைக்கிறப்ப அலம்போதுவாங்க வீட்டில். என்ன பண்ணுறது, அதனால கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும்ட்டு நானும் போட்டு வச்சிருக்கிறேன்னு சொல்லலை. மலரக்காவுக்கு வந்துருக்குறாங்களாட்டு இருக்குது. அக்கா சீதக்கா அதான் கீதக்கா எங்கே போயிட்டு வராங்க? வா கீதா வா. இந்தாக்கா முட்டையும் அந்த முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதையும் அந்த கருவாட்டு குழம்புல போட்டு வச்சிரு, நல்லா இருக்கும்ல. ஏடி கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வரடின்னா போய் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போதான் வர குழம்பே இறக்கி வச்சாச்சு. குழம்பே ஆயிடுச்சு. உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு இதை சோறு வடிக்கிறக்காயிருச்சு. கீரை உருவிட்டு பொரியல் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு காணமேட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போதான் வர்ற. எங்கே போயிருந்து இவ்வளோ நேரமா? ஐயோ குழம்பு வெந்து இறக்கி வச்சுச்சா? நான் 2 முருங்கைக்காய் போட்டு செய்யலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இறக்கிட்டியா? சரி போ. அப்போ இது இன்னொரு நாளைக்கு தான் செய்யணும் மாட்டிருக்குது. அது நான் ஃபோன் வந்துச்சா, அது பேசிட்டு அங்கேயே நின்றுட்டேன். அதனால தான் கொஞ்சம் நேரமாகி போச்சுக்கா. என்ன ஃபோன் பேசி என்ன நேரமாகுதோ. சரி விடு பரவாயில்ல. சோறு ஆயிடுது. சித்த இருந்தால் போது வடிச்சிட்டு இந்த கீரையை மட்டும் உருகி தாழ்த்து விட்டுறலாம். முருங்கைக்காய் இருந்தால் இருக்கட்டும். நாளைக்கு சாம்பார் கீம்பாரில் ஏதாவது வச்சுக்கலாம் விடு. இல்லாட்டி இன்னொரு நாளைக்கு கருவாடு போட்டால் முருங்கைக்காய் போட்டு வச்சு தரேன். சரியா கீதா? நீ வாங்கிட்டு வரேன்னு ஃபோன் வச்சு பண்ணிக்கலாம்ல? அதுவும் பண்ணலை. ஆமாக்கா ஃபோன் பேசிகிட்டே இருந்தேன்னா அதான் ஃபோன் பண்ணலை. அது பாரு எங்கள் வீட்டில் தான் அவர் தான் பேசிகிட்டு இருந்தாரா. அது இதுன்னு பேசி கடைசியில் சண்டை வந்துருச்சு. அதான் அப்புறம் வச்சுட்டு கோவமாக வந்துட்டேன். அது பாரு முருங்கைக்காய் வாங்குற இதுவே இல்லை. அதான் இங்கே வருவாள்ல ஒரு பிள்ளை. யாரு பேர் என்ன டக்குன்னு வர மாட்டேங்குது. யாரு கீதா? சின்ன பிள்ளையா? ஐயோ இல்லைக்கா சின்ன பிள்ளை இல்லை. அவன் எனக்கு நல்லா தெரியுமா. இன்னொருத்தி பேருக்கா அது என்ன நிலா. நிலா காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாக்கா. அவகிட்ட தான் இந்த முருங்கைக்காய் வாங்கினேன். என்ன கீதா சொல்கிறா? நிலா காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாளா? எங்ககிட்ட சொல்லவே இல்லை. எப்போ இருந்து இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறா? எங்கே கடை போட்டுக்கிறாளா? ஆமாக்கா அங்கே சந்தை மாதிரியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்களே ஒரு 5-6 கடை இருக்குல்ல. அங்கதான் கடை விரிச்சு ஏதோ காய்கறியெல்லாம் கூடையில் வச்சு வித்துட்டு இருந்தா. சரி அவதான் காய்கறி எல்லாம் வித்து கூவி வித்துட்டு இருந்தா. சரி அப்போ நானும் அந்த வேலையில தான் போனேன்னா சரி அப்போதான் சரி முருங்கைக்காய் பார்த்தேன்னா அதான் வாங்கிட்டு வந்தேன். என்னடி சொல்கிறேன், நல்லா பார்த்து அவதானா? அப்படியெல்லாம் பொறுப்பான வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்களே. ஏன் மலர் நீ அந்த வேலையில தான் வந்திருப்ப போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு, நீ பார்க்கலையா அவங்கள? இல்லைக்கா நான் பார்க்கவே இல்லையே. நான் பஸ் தெரிஞ்சு இப்படி மெயின் ரோடு வழியாக தான் நடந்து வந்தேன். எங்கே போட்டிருப்பா? அந்த கோயில்கிட்ட தானே போட்டிருப்பா, பெருமாள் கோயில்கிட்ட. ஆமாம் அந்த பக்கம் தான் எங்கே போட்டிருந்தாங்க. ஓஹோ அப்போ அதனால தான் காலையிலேருந்து இந்த பக்கம் ஆளுங்களே காணுமா? சரி அதான் நான்
அன்னைக்கு ஜூஸ் கடை தான் போட்டு அது கொஞ்ச நாள் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க. இப்போ புதுசாக ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாளா? சின்ன பிள்ளை இல்லையாப்பாங்க, அவளும் சேர்ந்து தானே பண்ணுவா. அவளை பார்க்கலையா கீதா நீ? நான் போனப்ப அவள் இல்லைக்கா, இந்த நிலா பிள்ளை மட்டும்தான் இருந்தா. அவகிட்ட தான் பேசிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்த. வேற ஏதோ வாங்கிக்கணும்னு சொன்னா. நான் தான் இருந்துட்டு அக்காவை கேட்கணும். அவள் வீட்டில் என்ன இருக்கு எது இருக்குன்னு எனக்கு தெரியாது. போய் சொல்கிறேன், அக்கா வேணா வர சொல்கிறேன்ட்டு வந்துட்டான். அப்படியா? சரி சரி, ஏதோ ஒன்று பார்க்கட்டும். பார்க்கல எப்படி இருந்தாலும் வருவாருங்க. வந்தா அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். ஐ அப்பத்தா, சூப்பர் அப்பத்தா. நான் இந்த மாதிரி தான் கேட்டேன். நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க, டேஸ்டாக இருக்கு. அப்படியாடி கண்ணு? சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. இந்த மாதிரி தான் கேட்டியா? எனக்கு சரியாக புரியல. அதான் நேற்று அப்படியே கொஞ்சம் சொதப்பிட்டா அப்பத்தா. இன்னைக்கு நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு அப்பத்தா. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. வெரி வெரி டேஸ்டி அப்பத்தா. அப்படியேடா கண்ணு? சரி சரி, நீ சாப்பிடு. அப்பத்தாக்கு வரக்காட்டியே போதும், நான் இதே குடிச்சுக்கிறேன். எனக்கெல்லாம் இது அந்த அளவுக்கு பிடிக்காது. நீ சாப்பிடு சாமி. அப்பத்தா ஊட்டி விட்டுட்டுமா? வேண்டாம் அப்பத்தா, நானே சாப்பிட்டுக்கிறேன். சூப்பரா இருக்கு அப்பத்தா, ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களே. நீ சாப்பிடு கண்ணு, நான் வேணும்னா அப்புறமா ஒரு வாய் எடுத்துக்கிறேன். நீ சாப்பிடு. உள்ள நல்லா நீ சொன்ன மாதிரியே காய்கறி அது இதெல்லாம் வச்சிருக்கிறேன். என்னன்னு சொன்னேன், அதெல்லாம் வச்சு நல்லா தோசைக்கல்ல சூடு பண்ணி நல்லா எடுத்துருக்கிறேன். பார்க்கறக்கே நல்லா இருக்குதுல்ல? ஆமா பத்தா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்களாமா. நானும் ஸ்கூல்லங்கள இந்த மாதிரி செய்ய சொல்லியிருந்தாங்களா. அப்போ அவன் செஞ்சா பத்தா நல்லா இருந்தது. சரி அப்பதான் அவன்கிட்ட எப்படி செய்யணும்னு நானும் கேட்டேன்னா அவன் தான் சொல்லி கொடுத்தான். அதே மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நல்லா இருக்குல்ல? ஆமாடா கண்ணு, ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்குது. நீ இந்த மாதிரி சொல்லு, அப்பதான் உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். ஆமாப்பா, அன்னைக்கு எல்லாரும் ஏதோ செய்யணுன்றலாம் சொன்னீங்க. அப்போ நீ என்ன செஞ்சு கொடுத்த சாமி? நானா? நான் ஃபுட்டு எதுவுமே செய்யலாத்தா, நான் ஜூஸ் தான் போட்டேன். ஜூஸ் மட்டும் தான் எனக்கு போட தெரியும் சொன்னேன். எங்கள் மேமு ஓகே சரி நீ அதுவே போடு சொல்லிட்டாங்களா. அப்போ நான் லெமன் ஜூஸ் மட்டும் தான் போட்டப்பத்தா. அப்படியே சாமி? சரி சரி, அதுவும் நல்லா தான் இருக்கும். சரி, இது சாப்பிட்டுட்டு ஏதோ ஆத்தா பால் காய்ச்சி வச்சிருக்கிறேன், பால் குடிச்சுக்கோணும் சரியா? அதுக்கப்புறமா உட்காந்து ஏதாவது படிக்கிற வேலை இருந்தால் பாரு, அப்பத்தான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். சரி அப்பத்தா, கொஞ்சமாக தான் இருக்கு. நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் படிக்கட்டுமா? சரிடா கண்ணு. ஏன் அப்பத்தா எனக்கு மட்டும் பால் நிறைய வச்சிருக்கீங்க? நீங்க வர காப்பி குடிக்கிறீங்க, நீங்களும் பாலே குடிக்கலாம்ல? எனக்கு இவ்வளோ பால் குடிக்கவே முடியாது அப்பத்தா, நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இல்லடா கண்ணு, அப்பத்தாக்கு வர காப்பி தான் பிடிக்கும், அதனால தான் நான் நிறைய குடிக்கிறேன். நீ வளர்ற பையன், பால் நிறைய குடிச்சாதான் உனக்கு நல்ல சக்தி கிடைக்கும் சரியா? அதனால நல்லா பால் குடி. போங்க அப்பத்தா, நீங்க சொல்றது மட்டும் தான் நான் கேட்கணும். நான் சொல்றது நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கேட்குறேங்கண்ணே, அப்புறம் என்ற செல்ல வேற சொல்றதை நான் கேட்டுதான் ஆகணும். நான் கேட்பனே, என்ற வேற என்ன செஞ்சு கொடுக்க சொன்னாலும் செஞ்சு கொடுப்பேன். அம்மா இங்கதான் இருக்கீங்களா? பையன் வந்துட்டு அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து. வந்துட்டப்பா நானே. ஆமா சென்ட்ரஸ், அவன் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. நீ என்ன இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட? வேலை முடிஞ்சிருச்சா? சரி சரி, வா வா, காபி போட்டு தரட்டுமா? இல்லம்மா, நான் வர வழியில காப்பி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். இப்ப வேண்டாம் வேணும்னு அப்புறமா கேட்கறேன். ஏமா இந்த சின்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கிறா? அவ என்ன பண்ற ஏது பண்றான்னு ஒன்னும் கேட்கவே மாட்டீங்களா நீங்க? ஏன்டா சென்ட்ரஸ், என்னாச்சு? அவன் எங்க வெளியில போயிட்டான், எங்க போனா என்னன்னு தெரியல. கழுதை எங்கேயாச்சும் ஊர் சுத்திட்டு இருப்பா. ஏன் வேற என்னத்த பண்றது அவள? என்னத்த போய் கேட்கறது நானு? ஐயோ, அவன் அந்த கோயில் முக்குல உட்காந்துட்டு காய்கறி கூடையை வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாமா. வர வழியில இப்பதான் பாத்துட்டு வர. கூவி கூவி வித்துட்டு இருக்கிறாமா. என்னன்னு ஒண்ணு கேட்கலையா நீங்க? என்னடா சென்ட்ரஸ் சொல்றான்? காய்கறி வித்துட்டு இருக்கறாளா? கழுதைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மதியானம் வரைக்கும் இங்க தான்டா இருந்தா. மதியானம் சோத்த தின்னுட்டு தான் எங்கேயாச்சும் போயிருப்பா. அதுக்குள்ள போய் என்னத்த பண்ணிட்டு இருக்கறா? வரட்டு என்னன்னு கேட்கலாம். என்னமோ போங்க, வர வர அவ போக்கே ஒன்றும் சரியில்லை. சரிம்மா, சரி பையன் எதோ சாப்பிட்டுட்டு இருக்கிறானா? சரி நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரி போ போ, கை கால் முடிச்சு கழுவிட்டு வா. காபி போட்டு வைக்கிற குடிப்பியாமா? நான் அப்புறமா குடிச்சுக்கிறேம்மா, நீங்க குடிங்க. தம்பி சாப்பிட்டுட்டு படிசாமி, அப்பா வரையிரு. ஓகேப்பா, ஆனா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தான் படிப்பேன். அப்பதான் விளையாட சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி சரி சரி, இருங்கம்மா வர்றேன். அவ வந்தா என்ன ஏதுன்னு கேளுங்க. கொஞ்சம் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. அவளை இப்படியே விட்டா ரொம்ப ஆட்டம் போடுவாமா. அப்புறம் அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லக்கூடாதாமா. என்னால எல்லாம் அவளை சமாளிக்க முடியாது. நீங்களே என்னமோ பண்ணுங்க. அவங்க பார்த்தது நான் சொல்லிட்டேன். நீங்க என்னமோ பண்ணு, என்னமோ பேசுங்க அவளை. சரிடா, வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு கேக்குறேன். மலர்களே மௌனமா, மலர்கள் பேசுமா. இவன் எங்க உட்காந்துட்டு இருக்கிறா? ஆரா, வாங்க சின்ன பிள்ளைக்கா. என்ன பூக்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறா? என்னாச்சு, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சதுக்கா, இப்பதான் முடிஞ்சது. சரி, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்ததா, அதான் வெளியே வந்து இங்க செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தக்கா. அது சரிதா. என்னக்கா உங்க வீட்டுல ஒரே சவுண்டா இருந்தது? அந்த அண்ணன் வந்துட்டாராட்டு இருக்குது. ஆண்டி கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு.
கொஞ்சம் சத்தமா இருந்தது என்னன்னு தெரியலக்கா. என்னக்கா ஆச்சு? ஓ அதுக்குள்ளே போட்டு கொடுத்துட்டானா இந்த சின்ராசு பையக்குள்ள? அது ஒன்றும் இல்லை அது வேற ஒரு மேட்ரு. அது நான் என்னன்னு பார்த்துக்கிறேன். அந்த ஆளுக்கு என்ன வந்தது அவங்க அம்மா கிட்ட நீ பற்றி ஏதாவது போட்டு கொடுக்குறது அந்த ஆளோட வேலையாக இருக்கும். இதோ, அது விடு அது கிடக்குது. சரி, என்ன அடுத்த வேலை என்ன? அடுத்த வேலைனா என்னக்கா? ஒன்றும் புரியலையே. அதுவா, நீ பாட்டுக்கு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற. உன் ஹஸ்பண்டு அங்கே வெளிநாட்டில் உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அவன் எப்போ வருவான், நீ எப்போ வாழுவ, எப்போ புள்ள குட்டி பெற்றுக்கிறது, அதை பற்றி தான் கேட்டேன். போங்க சின்ன பிள்ளைக்கா, நீங்க வேற. அவர் வருவாரு சீக்கிரமாவே. அதானே வந்துதான் ஆகணும். சரி, எங்கள் வீட்டில் என்ன கலவரன்னு தெரியல. நான் அப்படியே போய் தலையை காமிக்கிறேன். எட்டி பார்த்துட்டு அப்புறமா வரேன். அப்புறமா மீட் பண்ணலாம். அதுக்குள்ள ஏதாவது டிஃபன் ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு வா போ. அப்புறமா உட்காந்து கதை பேசிக்கலாம். ஓகேவா? பூக்கிட்டே பேசிட்டு வந்துட்டு இருக்காத. போ வீட்டுக்கு போய் உங்கள் ஆண்டியை கீண்டி ஏதாவது வந்திருப்பாங்களா பாரு என்னன்னு. நானும் போய் எட்டி பார்க்குறேன் என்ற வீட்டில் என்ன நடக்குதுன்னு. ஓகே சின்ன பிள்ளைக்கா, நானும் அவருக்கு ஃபோன் பண்ணணும். டைம் ஆயிடுச்சு. நான் ஃபோன் பேசிட்டு அப்புறமா பார்க்கலாம். பாய்க்கா. அடா என்ன இவ்வளோ வேகமாக ஓடுறா? அது சரி, அவளுக்கு ஃபோனில் பேசுறதுக்கு ரொம்ப ஆசை, அதனால போகிறா. அவளுக்கு கொடுத்து வச்சிருக்குது. நம்மளும் இருக்கிறோமே, நம்ம நேரில் இருந்தாலும் பேசுறதுக்கு துப்பு இல்லை, கூட இருந்தாலும் பேசுறதுக்கு கொடுப்பு இல்லை. இதில் வேறு ஃபோனில் பேசுறதுக்கு ஆசைப்படுறோம். நமக்கெல்லாம் அது வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அது மீறி பேசினோம்னா ஃபோன்லேயே சண்டை தான் நடக்கும். வேற என்ன நடக்கும்? கோபத்தில் ஃபோனை தான் போட்டு உடைப்போம். வேலை எந்த இதுவும் இல்லை. நமக்கு கூட இருந்து கழுத்து இருக்கிற புருஷனாக இருக்கிறான். அவளுக்கு தூரமாக இருந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறா. என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் போ. நம்ம புருஷன் நம்மளை பற்றியே அவங்க அம்மாட்ட போட்டு கொடுக்குறான். இந்த ஆளுக்கு இதுவே வேலையாக போச்சு. இனி இதை போய் சமாளிக்கணுமா? என்னத்தை சொல்லி வச்சிருக்கிறானோ இந்த பையப்புள்ள. நம்ம எதாவது நல்லதுன்னு நினச்சி போய் ஏதோ அந்த கிழவிக்கு உதவியாக இருக்கட்டும், நம்மளும் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு அவ கூட சேர்ந்து காய்கறி விற்றோம். அதை வந்து இனி எப்படி இங்கே இப்போ சொல்லி வச்சிருக்கிறான்னு தெரியல. வீட்டுக்குள்ளே போனது இந்த கிழவி வேற வானத்துக்கு பூமிக்குமா குதிக்கும். எப்படி தான் சமாளிக்கிறதோ. அம்மா மகனி சமாளிக்கிறதே பெரிய பொழப்பா இருக்குது. இதுவே எனக்கு பெரிய வேலை. இதில் நான் இங்கே போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது. நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்புறம் என்ன சொல்ல வந்தேன்? இவங்க பண்ணுற குழப்பத்தில் என்ன சொல்ல வரங்கிறதே நானே மறந்துடுறேன். நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அறிவிக்காட்டும் தமிழுக்கு மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.